வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்கிறார்னு. இது உங்களுக்கு தெரியாதா சார்? இது வேட்பாளர் யார் சார் அறிவிப்பா? எங்கள் தலைவர் தளபதி மட்டும்தாங்க அறிவிப்பாரு. உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாருங்க. எதுக்கு அந்த உச்சத்தை கொடுத்தது? இந்த தமிழ்நாட்டு மக்கள். அந்த மக்களுக்கு நான் உச்சத்தில் இருக்கும் போதே விட்டுட்டு வர சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான். ஈரோடு மாவட்டத்துக்கு தலைவர் தளபதி அவர்கள் 18ஆம் தேதி வருகிறாரு. அன்னைக்கு எங்க அண்ணன் கேஎஸ்ஏ எந்த அளவுக்கு கலக்குவார் என்றதை நீங்கள் அன்னைக்கு பார்ப்பீங்க. அதனால தயவு செய்து எதையாவது போட்டு பண்ணலாம்லாம் நினைக்காதீங்க சார். நாங்கள் எல்லாருமே சரி சார், எல்லாரும் நாங்கள் ஒன்று. எங்களுக்கு தலைவர் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தாங்க நாங்கள் செய்வோம். அதனால நீங்க எத்தனை யூடியூப் சேனல்ல எதை மாதிரி ஒன்னாலும் போட்டுங்க. நாங்க அப்படியே அண்ணன் கூப்பிட்டு அடுத்த 5வது நிமிஷம் போய் அங்க நான் நிப்பனே ஒழிய அண்ணன் ஏன் கூப்பிடுறாரு இப்பதான், அதெல்லாம் கிடையாதுங்க. எங்க தலைவரை நம்பி வந்தவர்களை நாங்கள் யாரையும் கைவிட மாட்டோம். அவர்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி நடத்தி கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதனால நீங்க எப்படியாவது எதையாவது ஒன்று பண்ணி எப்படியாவது பண்ணலாமான்னு தயவு செய்து எண்ணம் கொள்ளவே கொள்ளாதீங்க. எதுவாக இருந்தாலும் சேர்த்தாங்க. எங்களுக்கு எங்கள் தலைவர் முகம்தான். மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயார். எங்கள் அண்ணன் 45 வருஷம் 40 வருடமாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாருங்க. அவர் கூட 30 பேர் 40 பேர் செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னு அவர் அந்த மேடையில் சொல்கிறாரு. அது யாரால் எடுக்கிறாங்க? தலைவர் தளபதியால் தானே. அதுன்றதான் எங்கள் அண்ணனே சொல்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு புரிதல் எங்களுக்குள்ளார இருக்குதுன்றதை தயவு செய்து நீங்கள் பார்த்துங்க. இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஓடுது, வேட்பாளர் அறிவிக்கப்பட இருக்கிறார்னு. இது உங்களுக்கு தெரியாதா சார்? இது வேட்பாளர் யார் சார் அறிவிப்பா? எங்கள் தலைவர் தளபதி மட்டும்தாங்க அறிவிப்பார். அவர் அறிவிச்சா தாங்க நாங்கள் எல்லாமே என்ன எந்த பதவிக்கு வரணுமோ அதை தான் நாங்கள் வர முடியும். 234 தொகுதியும் தலைவர் தான் வேட்பாளர். தலைவருடைய முகம் தான் வேட்பாளர். அதனால யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னா யாரும் நீங்க தயவு செய்து நம்பிடாதீங்க. நான் தெளிவா சொல்றேன், 234 தொகுதியிலையும் வெற்றி பெறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் நாம் செய்து தலைவர் தளபதி 2026 முதலமைச்சராக அமர்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கிறாருங்க. எதுக்கு அந்த உச்சத்தை கொடுத்தது? இந்த தமிழ்நாட்டு மக்கள். அந்த மக்களுக்கு நான் உச்சத்தில் இருக்கும் போதே விட்டுட்டு வர சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் யார் என்று சொன்னால் எங்கள் தலைவர் தளபதி தான். நாங்கள் தலை நிமிர்ந்து சொல்லுவோம். கடந்த 32 வருடங்களாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்று முதல் இன்று வரை நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா செந்தில்நாதன் ஒன்னும் ஒரு பெரிய பணக்காரர் இல்லைங்க. சாதாரண ஒரு பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறார், சின்ன கான்ட்ராக்டுக்கார். இன்னைக்கு தளபதி விலையில்லா விருந்தகம், தளபதி மாணவ மாணவிகளுக்கு இலவச ரொட்டி முட்டைப்பால் திட்டம், தளபதி பயிலகம், தளபதி வீடு கட்டும் திட்டம், தளபதி என்று பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். அதை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிற செந்தில்நாதன் அவர்களுக்கும் அவருடன் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் தளபதி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.